இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காதலர் தின வாரம் வந்துருச்சு. இந்த காதலர் தின வாரத்தில் நம்ம என்னென்ன ராசிக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்துருவோம். காதல் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். சில நேரம் காதலிக்காமல் இருந்தீங்கன்னா நல்ல வரன் அமையும். நல்ல நேரத்தை காதலரோடு செலவிடுவீங்க. திருமணமாகறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸில் சில பிரச்சனை வரும். செலவுகளை கவனமாக செய்யணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பாராட்டப்படுவீங்க. நீங்கள் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துக்கணும். மண்டே பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு சாதாரணமாக அமையாது. உங்கள் ஆற்றல் உங்கள் இலக்குகளை நிர்ணயித்து முயன்றாதான் வெற்றி பெற முடியும். 11ஆம் தேதி உங்கள்கிட்ட மறைஞ்சிருக்க ஆற்றல் பார்த்திங்கன்னா உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு வெற்றி தரும். உங்கள் பொறுப்புகள் 12ஆம் தேதி செயலற்றதாக இருக்கும். அதை நீங்கள் செயலாற்ற திட்டம் போடணும். பொறுமை காக்கணும். விரைவாக முடிவை எடுப்பீங்க. இந்த உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் லேட்டாக சிந்திச்சு எடுங்க. 13ஆம் தேதி ரொம்ப பதட்டப்படுறீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது. சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது. 14ஆம் தேதி பதட்டமான சூழ்நிலை இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். மேலும் உங்களோட அனுபவம் விரிவடையும். 15ஆம் தேதி எடுத்த முயற்சியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னேற்றமும் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், மேஷராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். கடந்த கால நிதி சிக்கல்கள் எல்லாம் இந்த வாரத்தில் குறையும். நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். தந்தை அல்லது மூத்த சகோதரருடன் நல்ல உறவை ஏற்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள மதித்து அவங்க பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உள்நாட்டு நிலைமையை மேம்படுத்த முடியும். அப்போ தான் சுயமாகவே கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. ஆனால் இதற்கிடையில் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதில் மகிழ்ச்சி கம்மியாக இருக்கும். இதனால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய எந்த சுப வாய்ப்புகளும் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கிடைக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வி நிறுவனமாக பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கிருவீங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்ற மந்திரத்தை 41 முறை ஜெயிச்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அடுத்த ராசியை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி. இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. உங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை ரெண்டுமே உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ நீங்கள் நல்லா கலந்து பேசி நேரத்தை செலவிட டைம் கிடைக்கும். உங்களுடைய ஃபைனான்ஸ் நல்லா மேம்படும். ஆனால் நீங்கள் செலவுகளை ஜாஸ்தி செய்கிறீங்களே, அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. தொழிலதிபராக நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பணி புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சி மேலே போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த நாளை நீங்கள் பொறுமையாக கையாளணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் முடியும். 11ஆம் தேதி விஷயங்களை கவனமாக கையாளணும். கேளிக்கை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் திரைப்படம் பார்க்குறது, இதில் மனதை திசை திருப்புறது, மன உளைச்சலிருந்து விடுபடலாம். 12ஆம் தேதி வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். எடுக்கும் சிறந்த முடிவுகள் வளர்ச்சி பெற உதவும். நீங்கள் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. 13ஆம் தேதி நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடும் சூழல் ஏற்படும். இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். சமூக கூட்டங்களில் கலந்துக்கிடுவீங்க. புதிய நண்பர்களை உருவாக்கிக்கிடுவீங்க. 14ஆம் தேதி உங்கள் லட்சியங்களை அடைய கடுமையாக போராடணும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுறது நல்லது. 15ஆம் தேதி திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அதனால் உரிய முயற்சிகள் எடுப்பது ரொம்ப கடினமாக இருக்கும்.
தியானத்தை மேற்கொள்ளணும். ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லாரும் சேர்ந்து கோவப்படுத்துவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்களுடன் நெருங்கிய நண்பர்களே உங்களை கோவப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் செல்வம் ஒரு பகுதி நீண்ட காலமாகவே ஏலம் மற்றும் செலவு போன்ற இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களில் தடைபட்டுக்கிட்டே வந்திருக்கும். அந்த செல்வம் இந்த வாரம் உங்கள் கைக்கு வரும். இந்த வாரம் பல சுபகிரகங்களின் நிலை உங்கள் பார்வை மேலே விழுகுது. லாபம் கிடைப்பதை குறிக்குது. இந்த லாபம் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் பல உறுப்பினர்கள் உங்களை மகிழ்விக்க முயற்சி செய்வாங்க. இதனால் நீங்கள் அவர்களின் முயற்சிகளை கண்டு நீங்கள் சுயமாகவே குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாற்ற முயற்சி செய்வதை கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் சுயமாகவே கொஞ்சம் சோர்வாகவே இருப்பீங்க. குற்றவாளியாகவே நீங்கள் உணர்வீங்க. இதற்கிடையில் உங்களால் செய்யப்பட்ட ஒரு வேலையில் மகிழ்ச்சி பெறுவதில் குறைவாக இருப்பீங்க. இதனால் உங்கள் தொழிலில் முன்னேற்றமுடைய எந்த சுப வாய்ப்புகளும் கிடைக்கும். கல்வித்துறையில் உங்கள் ராசி ஜாதகக்காரவங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பின் பலன் இருக்கும். ஏன்னா கிரகங்களின் அருளால் நீங்கள் உங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகன்ற மந்திரத்தை 11 முறை சொல்லணும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காதலர் தின வாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பல முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாக இந்த வாரம் அமையும். பணி புரிஞ்சிங்கன்னா புதிய திட்டங்கள் நீங்கள் வழிவகுப்பீங்க. வணிகம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா இனிமை நிறைஞ்சதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். போராட்டங்கள் நிறைஞ்சதாக வார தொடக்கமே இருக்கும் உங்களுக்கு. இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு பொறுமையாக இருக்க மிச்ச நேரத்தில் பழகி பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 11ஆம் தேதி பதட்டமான மனநிலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். மன அமைதி அப்போ தான் கிடைக்கும். 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்காது. விரும்பியவாறு பலன்களை அடைய 12ஆம் தேதி ரொம்ப நீங்கள் திட்டம் போடணும். அதிர்ஷ்டம் குறைஞ்ச நாள்னே சொல்லலாம். 13ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தைரியம் மேலும் உறுதி கொண்டீங்கன்னா நன்மை கிடைக்கும். மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 14ஆம் தேதி மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். உங்கள் இலக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னா உறுதி இருக்கும். விரைந்து முடிவெடுக்கும் வகையில் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும். 15ஆம் தேதி சிறப்பாக இல்லை. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் நல்லது. இது அமைதியையும் ஆறுதலையும் கண்டிப்பாக தரும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாக இருக்கனால இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஓய்வு அவசியமான தேவை. சத்தான உணவை உட்கொள்ளணும். ஆற்றல் மட்டத்தை உயர்த்தி மேம்படுத்தணும். இந்த மாதிரி செய்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும். நிதி மற்றும் பணம் சாதாரணமாக சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி ஜாதகக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பல வாய்ப்புகள் சிறப்பான முறையில் பயன்படுத்த உங்கள் வாழ்க்கை துணைவியரின் குடும்பம் மற்றும் பரம்பரை சொத்து மூலம் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் தேவைப்படும் போது சுயமாகவே தனிமையில் உணர்வீங்க. இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் விதமாக உங்கள் மனபலத்தை அதிகரிப்பாங்க. இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மென்மையான முறையில் போகும். இந்த வாரம் உங்கள் எதிரிகள் மற்றும் விரோதிகள் அதிக முயற்சிகளுக்கு பின்னாடியும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. பணியிடத்தில் உங்கள் நிலை அதிகரிக்கும் எனும் கடின உழைப்பு மற்றும் வேலைத்திறன் இதில் வலிமையின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு சாதகமற்ற சூழ்நிலையும் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை பார்ப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவீங்க. இந்த நேரம் உயர்கல்விக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உயர்கல்வியின் பொது நல்ல வெற்றியும் கிடைக்கும். ஏன்னா பல நல்ல கிரகங்களின் இடமாற்றம் மற்றும் உங்கள் ராசியின் சாதகமான பார்வை உங்கள் குணத்தை மேம்படுத்தும். உங்களுக்கு நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுக்கு வழிவகுக்கும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 10/2/2025 17/2/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.